வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்ணா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதில் நான் வந்து கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணி சாக்லேட் ஃப்ளேவரோடு சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அமுல் சின்ன பட்டர் பேக்கெட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து 6 rupees பேக்கெட். இதை நான் ஒரு 4 பேக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ இதை நான் வந்து கொஞ்சமாக ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜிலேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1/4 கப் அளவு இருந்தது. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த பட்டரை வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா விஸ்க் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது கரைஞ்சிரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா. பீட்ரு வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து ஒரு 1 மினிட் நல்லா இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இதாகிடும். ஸோ நான் விஸ்கர் யூஸ் பண்ணலாம், எனக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுது நல்லா வந்து சாஃப்ட் ஆகிறது பட்டர். ஸோ நல்லா சாஃப்டாக வரைக்கும் நான் வந்து விஸ்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க நம்ம வந்து பிஸ்கெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ½ கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலான பவுல் தான். ஸோ நீங்கள் எந்த மெஷர் பவுலில் வந்து பட்டர் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருலாங்க. ஸோ இது வந்து நம்ம கைவிடாமல் ஒரே டைரெக்ஷனில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டைரெக்ஷன் மாற்றக்கூடாது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா மைதா வந்து சேர்க்க போகிறோம். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ½ கப்பு கூட 3/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அளவு நம்ம எடுத்து நல்லா வந்து கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் எல்லாம் திரும்ப வந்து பட்டரை சேர்த்து நல்லா வந்து கெட்டியாக வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே கூட குக்கீ செய்யலாம். நான் வந்து 2 கலர் ஃப்ளேவரில் வரணுங்கிறக்காண்டி தனியாக மாவு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பகுதி மாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொக்கோ பவுடர் அதாவது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடச்சிரும். ஸோ இப்போ மாவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உடனேயும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும் குக்கீஸ் வந்து. ஸோ இதுக்காக நான் இதை வந்து சிலிண்டர் ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணி ஒரே மாதிரி வந்து ரோல் பண்ணி இது ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுருக்கேன். இப்போ சுற்றி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா திக்காக நமக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மிக்சரும் திக்காக இருக்குது. ஸோ நான் இது வந்து தனியாக இண்டிவிஜுவலாக 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சாண்ட்விச் மாதிரி வந்து ஆப்போசிட்டாக ஒரு ஒயிட்டை தூக்கி ஒரு ப்ரௌன் நண்டில் ஒரு ப்ரௌனை தூக்கி ஒரு 2 ஒயிட்டு கேட்டில் வந்து நான் சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திரும்ப வந்து 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ தனியாக இருக்கட்டும். நான் இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்து பேக் பண்ணுறதுக்காக அதை ஃபுல்லாக வந்து ஆயிலால் க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பட்டர் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ இது க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் ஷேப் இவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாக்லேட் ஃப்ளேவரும் வந்து சென்ட்ரலில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ குக்கீஸ் பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த பிளேட் நம்ம ரெடி பண்ணி வச்சோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணுங்க. நான் ஏற்கனவே 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்டாண்ட் வச்சு. ஸோ இப்போ இது மேலே நம்ம வந்து குக்கீஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃப்ளேம் வந்து 20-25 மினிட்ஸ் நமக்கு வந்து டைம் ஆகும். ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணலாம். ஒரு 25 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் பிஸ்கெட்டோட சைஸ் வந்து எப்படி இருக்குது, அதாவது குக்கி சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் உங்களுக்கு அந்த சைஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா. டபுள் மடங்காக ஆகிடுச்சு, நல்லா வந்து பேக் ஆகிருக்கு. ஸோ இதை நான் வந்து டச் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சைஸ் நல்லா வந்து பெருசாகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து கம்மியாக வச்சுருக்கேன். நான் வந்து அவன்னா நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் கடாய் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வெளில எடுத்து காமிக்கிறேன். ஸோ பேக் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பேக்கில், அதாவது இந்த பிஸ்கெட்டோட குக்கியோட பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ பேக் ஆகிருக்கிறதுக்கான எவிடன்ஸ் இது தான். நல்லா வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா குக்கீஸுமே வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், செம சாஃப்டாகவும் இருக்கும் பட்டர்ஸ்னால. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.